எல்லாம் ஊருக்கு போனாலே சென்னை வரணும் அப்படின்னாலே அவ்வளோ கடுப்பாகும், ஏன்டா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போல்லாம் வந்து எப்படா சென்னைக்கு நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது என்னமோ நம்ம வீடு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஹஸ்பண்டும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்களா, அதே யோசனையாக தான் இருந்துச்சு, எப்படா சென்னைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஊர்லேருந்து வந்து அந்த ஒரு நாள் மத்தியானம் வரைக்கும் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும், ஊர் ஞாபகமாக. அதுக்கப்புறம் வீடு கிடக்கிற கடையை பார்த்துட்டு சுத்தம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அதில் மறந்து அப்படியே நம்ம இந்த லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆயிடுவோம், சென்னை லைஃப் ஸ்டைலுக்கு. அது மாதிரி தான் கிச்சன் வீடெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் தான் இருந்து சமைச்சு சாப்பிட்டாங்களா, அதனால் வந்து ஓரளவுக்கு கிச்சனில் வந்து சமைச்சு அப்படியே ஜாமெல்லாம் கழுவி வச்சுருந்தாங்க. நான் அப்படியே ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கிச்சனை டீப் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பொருளெல்லாம் வந்து அப்படியே கிடந்துச்சா, அதுவே ஹாலில் என்னமோ அடைச்சிக்கிட்டு கிடக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி அதெல்லாம் எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். தேங்காய் எப்பயுமே ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஒரு குட்டி டிப்ஸு, தேங்காய் வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கணும்னா கொஞ்சம் நல்ல தேர்ந்த காயாக பார்த்து மட்டையோடு உரித்து எடுத்துக்கிட்டு வரணும். மட்டைனா அந்த நார்னு சொல்லுவாங்களோ அதோட உரித்து எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நீட்டை படுக்க போடக்கூடாது, அப்படியே நிற்கிற மாதிரி குத்துக்க வச்சோம் அப்படின்னா 2 மாதம் வரைக்குமே தேங்காய் கெட்டு போகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் தொடச்சி ஜாமான் எடுத்து வச்சு அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே 7 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நைட்டு குளிச்சுட்டு வந்தேன். நைட்டு சாப்பாடு தோசையெல்லாம் நின்றுக்கிட்டு ஊற்ற முடியாது, அந்தளவுக்கு டயர்டாகிட்டு. அதனால் வந்து குதிரைவாளியில் மில்லட்டில் பொங்கல் மாதிரி செஞ்சுட்டேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.